அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் எடுத்தது சிரப்புஞ்சில் எடுத்திருக்கேங்க. சிரப்புஞ்சியில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹோட்டலில் இருந்து எடுத்தது. இப்போ டைம் என்னன்னாக்கா விடியற்காலை 4:34ங்க. ஸோ இப்போவே பாருங்கள் ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. அதை காட்டுறதுக்காகவே நான் மார்னிங் எந்திரிச்சு நான் எடுத்தேன். இங்கெல்லாம் இவ்வளோ ரொம்ப சீக்கிரமாகவே விடிஞ்சிருங்க. மேக்ஸிமம் சிரப்புஞ்சி சுற்றி பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்கேருந்து பார்த்தாலும் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவ்வளவு தண்ணியும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக இருக்குங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் தான். ஆக்சுவலி இதில் வாயில் அந்த நேம் நுழைய மாட்டேங்குதுங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய பேர் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது இந்த பேரெல்லாம் படிக்கிறதுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம போகிறதும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகணும்னாவே இந்த இடத்துலேருந்து மலைக்கு கீழே இறங்கணும். அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு 500லேருந்து ஒரு 600 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது கீழே இறங்கினா தான் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போக முடியும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடமும் இங்கே இருக்கும். வாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸில் அப்படி என்ன தான் இருக்குதுன்றதை அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ ஒரு அதி அற்புதமான ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அற்புதமாக இருக்குங்களா? எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக அந்த தண்ணி இருக்குது பாருங்கள். அப்படியே ப்ளூ கலரில் இருக்க அந்த வாட்டரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக. அங்கேருந்து பாருங்கள் தண்ணி மெதுவாக கொஞ்சமாக தான் கொட்டிகிட்டு இருக்கு. ஆனால் அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ கண்ணாடி மாதிரி உள்ள இருக்க பாறையெல்லாம் தெரியுது. ஸோ இந்த ஃபால்ஸ் தான். இதுக்கு ஒரு மினி ட்ரெக்கிங் தான். மினி ட்ரெக்கிங் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வரணும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அந்த பிளேசஸ் எல்லாத்தையும். पाणी कसं उडलं ते बघू आपण. இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க. மேக்ஸிமம் கர்நாடகாவிலேருந்து லாட் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வராங்க. இந்த பிரபஞ்சம் பாருங்கள் நமக்கு எந்த விதமான அற்புதமான எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நமக்காக கொடுத்துருக்கு. நாம தான் அதை எல்லாமே பாதுகாத்து வச்சுக்கணும். ஸோ முடிஞ்சாராவது நம்மளுடைய சொசைட்டியை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுவாங்க. அதுவே நம்ம இந்த உலகத்துக்கு திருப்பி இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்ததை திருப்பி பிரபஞ்சத்துக்கு கொடுக்கறது அதுவே மிகப்பெரிய கிஃப்டாக நாம் எடுத்துப்போம். ஸோ ஏன்னா இந்த நம்ம யூஸ் பண்ண இந்த இதை பார்த்திங்கன்னா திரும்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம விட்டுட்டு போகணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற பிளேசஸை சுத்தமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு அதி அற்புதமான வாட்டர் ஃபால்ஸுங்க. சான்ஸே கிடையாது. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ ஹைட்டில் இருந்து பாருங்கள் இந்த ஃபால்ஸ் மேலேருந்து கொட்டிகிட்ருக்கு. சான்ஸே கிடையாதுங்க. உண்மையாலுமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி பிளேஸுக்கு பார்த்திங்கனாக்கா நாம் போயிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி போக முடியாதவங்களுக்கு கிஃப்டாக நான் பார்த்திங்கன்னா இங்கேருந்தே நீங்கள் ரியலாக பார்த்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை தான் என்னால் முடிஞ்ச வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் விர்ச்சுவலாக இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஏன்னா எவ்வளோ வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். அவங்கெல்லாம் இதை பார்த்து டைரெக்டாக இதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் இயற்கை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய நேம் நோஹ் கலிகை வாட்டர் ஃபால்ஸ். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வாயில் நுழையிறதுக்கு. ஆனால் இப்படி தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது 1115 அடி உயரத்தில் இருந்து இப்போ இந்த வாட்டர் ஃபால்ஸ் விழுந்துட்டுருக்குது. அப்போ எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள். இந்தியாவில் உயரமான நீர்வீழ்ச்சிகளில் இதுவும் ஒன்றுங்க. இங்கே கீழே போக முடியாது. ஆக்சுவலி இந்த தண்ணி பாருங்கள் இங்கே கொட்டுது. ஆனால் அது திரும்ப எங்கே போகுதுன்னு தெரியல. அந்த கற்களுக்கு இடையில் எங்கேயோ வெளியில் ஒரு லீக்கேஜ் ஆகி போகுது. ஆனால் பார்த்திங்கன்னா மேலே இருந்து தண்ணி போகிறது தெரியல.
எவ்வளோ ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சி பாருங்கள். உண்மையாலுமே வந்து இதெல்லாம் அதிசயங்கள். முடிஞ்சால் நீங்கள் கூட இதை பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்சால் தாராளமாக இந்த பிளேசஸ்க்கு ஒரு டைம் போயிட்டு வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பிளேசஸ் இது அனைத்துமே. You have to trek. Yes, trek. No story. You are just running and getting காற்று பாருங்கள் செம்மையாக அடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த தூரத்திலிருந்து இதை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதாவது நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கணுங்கிறதுக்காக இது ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஜூம் பண்ணும்போது எப்படி தண்ணி வந்து பாருங்கள் பால் மாதிரி கொட்டுது. அது அப்படியே கீழே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளூ கலரில் நமக்கு தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிரப்புஞ்சி. இது இப்படி தான் சிரப்புஞ்சின்னா இது இப்படி தான் இருக்குங்கிறதுக்காக ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த ரோடு வியூ வந்து காட்டியிருக்கேன். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹில்ஸ் தாங்க. இந்த பிளேஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. ரொம்ப அமைதியான சூழலில் இருக்குது. வெஜ் வாண்டன் ஏதாவது ஆர்டர் பண்ணீங்களா மேம்? கர்ட் 3 கப் 2 கப் 2 தடவை எடுத்து வந்தாங்க. கர்ட் நீங்க கர்ட். ஆமா அந்த YouTube வீடியோ நோ இங்க ஃபால்ஸே காணோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 7 சிஸ்டர்ஸ் எங்கெல்லாம் தண்ணி தெரியுதோ அதுதான் பாப்புலரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இது. அதாவது 7 ஃபால்ஸ் வந்து இதில் ஒரே இடத்துல 7 ஃபால்ஸ் கொட்டிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மழை காலம் இல்லாததுனால இதில் வந்து ஒரு 3 வாட்டர் ஃபால்ஸ் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால் மிச்சம் 4 ஃபால்ஸ் வந்து இல்லை. தண்ணி அதிகமாக வரும்போது தான் வந்து பார்த்திங்கனாக்கா 7 ஃபால்ஸும் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. Escape from the suitors. So they escaped and எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் இந்த பிளேஸு. எவ்வளோ ஹைட்டில் இருந்து அந்த தண்ணி வந்து கொட்டுற அழகே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னால் முடிஞ்ச வரலும் பார்த்திங்கனாக்கா ஜூம் பண்ணி இதை எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரி தான் இது. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்காரங்க காலத்தில் வந்து கட்டினதா சொல்கிறாங்க. அதன் பிறகு அவங்க போன வாட்டி இதை கைவிட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாக்கா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதனுடைய டீட்டெயில்ஸ், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்கள், ஓல்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரி டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காட்டுறது வந்து பார்த்திங்கனாக்கா முக்கியமான ஒரு இடம். பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மங்கி ஜம்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி மங்கி ஜம்பிங்னா மேலே இருந்து அப்படியே கீழே வந்து தள்ளி விட்ருவாங்க போல் இருக்குது. கீழே போயிட்டு திரும்ப ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேலே வருவோம். ஸோ அந்த மாதிரி போல் இருக்குது. இன்றைக்கி ஏதோ வந்து இந்த நாள் வந்து கேப்சர் பண்ணுற நாள் வந்து லீவ் போல். ஸோ அதனால் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் எதுவும் நடக்கலை. ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ட்ரிப் வந்து முடிஞ்சது. அதுக்கு முக்கிய காரணமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கோஆர்டினேட் பண்ணி கடைசி வரலும் கொண்டு வந்தாங்க. அவங்க தான் இவங்க சீமா, நம்மளுடைய கோஆர்டினேட்டர். ஆக்சுவலி கவுஹாத்தியில் வந்து பிக்கப் பண்ணி 7 days கம்ப்ளீட்டாக நம்ம கூட இருந்து சேஃப்டியாக கூடயே வந்து சேஃபாக வந்து திரும்ப ரிட்டர்ன் நம்மளை அமுச்சு வைக்கிறது இவங்க தான். சிசி, Yes, sir. just speak to some few words for my YouTube viewers. So the group was going well. Everyone was very nice, and it's like crazy. We're enjoying. We went to the trips, and I just love the groups. So today's the last day. I feel so bad of them, and it's we even didn't get to know the trip was going so fast that this is the last day. I'm so bad to. ஓகே, யாரெல்லாம் மெகாலயா, அருணாச்சல் பிரதேஷ் அது மாதிரி நார்த் ஈஸ்ட் வரணும்னு பிளான் பண்ணுறீங்களோ ப்ளீஸ் கான்டாக்ட் சீமா. அவங்க நம்பரை வந்து வில் புட் இட் இன் தி டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் இருக்கும். யூ மே கான்டாக்ட் ஹர் டைரக்ட்லி. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் I have ever seen in my life. Thank you so Very, much, sir. very, very, very responsible person. Thank Very, very you, sir. responsible, very nice. Super. Okay, friends. Okay, bye. Bye.